அவர் 31 என்ன பண்றார்? தாராளமாக சொன்னார். அப்போது பேதுரு பாருங்க, அவரை தனியே அழைத்துக் கொண்டு அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாருங்க, இயேசு என்ன சொல்றாருங்க, அவர் போதனை எல்லாவற்றையும் என்ன பண்றாருங்க, போதிக்கிறாருங்க சீஷர்கள்லாம். இவரோ தனியா இட்டுன்னு போயிட்டு ஒரு பேதுரு, சீஷர் பேதுரு தானே இயேசுக்கு அன்பான ஒரு சீஷன். அப்போ அவரு போய் தனியா இட்டுன்னு போகும்போது என்ன சொல்றாரு பாருங்க, யாரு கடிந்து கொள்கிறார் பாருங்க. ஒருத்தர், ஒரு அண்டசராத்தை படைத்த தேவன், பிதாவாக தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினாரு. அந்த குமாரனை என்ன பண்றாருன்னா, இவர் தனியா இட்டுன்னு போயிட்டு என்ன பண்றாரு, நம்மளாட்ட ஒரு மனுஷன் தான் பேதுரு தனி மேல கூட நடந்திருக்கிறாரு. காரணம் அவருடைய விசுவாசத்தின் படி பார்க்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா இட்டுன்னு போறாரு. எங்க இட்டுன்னு போறாங்க, தனிமையில இட்டுன்னு போயிட்டு பாருங்க, வாசிக்கணும் வாட்டி மறுபடியும். இந்த வார்த்தையை அவர் தாராளமா, கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, தாராளமா. எப்போ தாராளமா நம்ம இருக்க முடியும்? அதிகமா பேக்கெட்ல ஃபுல்லா காசு இருந்தா தாராளமா செலவு பண்ணலாம். கொஞ்சமா இருந்தா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கணக்கு போட்டு தான் பண்ண வேண்டியது இல்லைங்களா? கணக்கு பண்ணணும் இல்லைங்களா? 100 ரூபாய்க்கு இருக்குன்னு நினைச்சிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். 1000 ரூபாய் இருந்தா எப்படி பண்ண முடியும்? கொஞ்சம் தாராளம். நல்ல வண்டியை பார்க்கலாம்பா, நல்ல ஆட்டோவை பார்க்கலாம்பா, அப்படின்னா ஓட்ட வண்டி என்னத்துக்கு பார்க்கணுன்ற ஒரு யோசனை வரலாம். இல்லை ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போறேன்னு நினைச்சிங்க, 1000 ரூபாய் டேபிள் இருந்தா என்னன்னு பார்க்கலாம், எல்லாமே நல்லா கிட்டு வாங்கலாம், நல்ல மனசு வரும் இல்லைங்களா? போடா நல்லதே வாங்கலாம் தான். ஆனா 100 ரூபாய் வச்சுருக்கிறவங்களுக்கும் 1000 ரூபாய்க்கு இருக்க வித்தியாசமா. அப்போ அவருக்கு சொல்லியிருக்கார், தாராளமா பேசினார். வாசிமா. அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினாரா? யாருன்னா நம்ம கடிந்து கொள்ள முடியுமா? ரொம்ப அன்பா இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கப்பா கொஞ்சம் அப்படி வெளியா வா, 10 பேர் பின்னால் நான் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் ஓரமா கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்றாருங்க, டீச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வீட்டுல யாரும் ஓரமா கூப்பிட்டு பேசினா என்ன சொல்லுவாங்க, என்ன ரகசியம் இங்கே சொல்லு, என்ன சொல்றேன் நம்ம என்ன இங்கே பேசு, கொஞ்சம் நேரம் சொல்றேன் வாமா அப்படின்னு என்ன சொல்றது இல்லை, நம்ம ஒத்துக்கிறது இல்லை, மனசு புரிஞ்சிக்கிறது இல்லை. அதே நேரத்துல என்னன்னா இங்கே பேசிட்டு அப்படின்றாங்க. காரணம் மனசை புரிஞ்சிக்கணும், மனுஷனுடைய மனசு. ஆனா பாருங்க இங்க அப்புறம் உடனே வாசி. அவர் திரும்பி தம் சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே. இப்ப பாருங்க, உடனே பேதுரு ஒரு நல்ல அன்பான ஒரு சீஷன். அதே நேரத்துல அவரை பார்த்து யார் சொல்றாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யாருன்னா பார்த்து அப்படி சொன்னா நம்ம விட்டுருவோமா? என்னை பார்த்து என்ன சொல்ற நீ, சாத்தானு சொல்றியா அப்படின்னு என்ன சொல்லுவான், சாத்தான் சொல்றியா, என்ன எப்படி சொல்ற? இங்க யாரு சொல்லிக்கிறாருங்க, பேதுருவை பார்த்து யாரு சொல்றது, இயேசு கிறிஸ்து சொன்னாருங்க. எதுக்கு சொன்னா தெரியுங்களா? அவனுக்குள்ள இருக்கிறதான மனுஷனுடைய யோசனைனாலதான் அவர் என்ன பண்றாருங்க, கண்டுபிடிச்சு கீழே வாசிங்க அது சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். நீ மனுஷனை போல யோசிக்கிறிய, கடவுள் எவ்வளவு நல்லவரு, அவர் எதுக்காக என்னை வர வச்சாரு, எதுக்காக நான் 3ஆவது நாள்ல நான் மரித்து உயிரோடு ஏந்துக்கு போறேன் என்று உனக்கு நான் சொன்னா நீ என்ன பண்ற, இது நடக்க கூடாது, நீ என்னை இட்டு போய் தனியா என்ன பண்ற, டீச் பண்ற, எனக்கு என்ன சொல்ற புத்தி உனக்கு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொடுக்கும் போது அவருடைய குணாதிசத்தை பார்த்துதான் என்ன பண்றாரு தேவன், என்ன பண்றாங்க இயேசு கிறிஸ்து சொல்றதுதான வார்த்தை, அப்பால போ சாத்தானேன்னு சொல்றாரு. இதுக்கு முன்ன யார என்ன அப்படி சொல்லிக்கிறாரான்னு பார்த்தோம்னா நேர்ல சொல்லிக்கிறாரு. யாரு வேற, சாத்தானே. அப்பால போ சாத்தானே என்ன எதுக்கு சொல்றாரு தெரியுங்களா? நம்ம மார்க்ல பார்க்க முடியும், அதே நேரத்துல மத்தேயுல, லூக்கால, யோவான்ல கூட பார்க்க முடியும். யாரை பார்த்து? சாத்தானை பார்த்து. உன் தேவனா கர்த்தர் ஒருவருக்கு நீ என்ன பண்ணணும், ஆராதனை செய்யணும், அவரை ஒருவரே நீ என்ன பண்ணணும், பணிந்து கொள்ள வேண்டும், அவரை விட்டு நான் என்ன பண்ண, அவருக்கு பவித்திரமா அவர் சொன்னார். நீ நான் வசனத்தை தெரிஞ்சுக்கணுமானா அவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண முடியும், தைரியமா சொல்ல முடியும். சாத்தான் நம்ம கால்ல மறிக்க வச்சிருக்கிறார் தெரியுங்களா? உங்களுக்கு வசனம் அப்படி நம்ம ரோமர்ல 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது
தாத்தானுடைய கிரிகளை எல்லாம் வச்சு நம்மளே ஒழிக்கும்படியான தேவன் என்ன பண்ணிருக்கான்? அவன் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு தெரியுங்களா? அவனுக்கு அவனுடைய கிரிய ஒண்ணுமே வேலை செய்யாது. காரணம், நாம் தேவன் வல்லமுள்ள தேவன், அதே நேரத்துல எவ்வளவுதான மகத்துவம் உள்ள தேவன் என்று நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. பார்க்கலாம். அப்ப பார்க்கும்போது தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு பாருங்க. பேரு உடனே கடிந்து கொள்கிறாரு. அதுக்கு பின்பாக பாருங்க, கீழே வாசிங்க சிஸ்டர். பின்பு அவர் ஜனங்களையும் தம் சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, யாராவது என் பின்ன வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை வெறுத்து என்ன என்ன பண்ணணும்? பின்பற்றணும். வெறுக்கிறது ரொம்ப கஷ்டமானு பார்த்தோமா? ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அது வெறுக்கிறது என்னன்னா தெரியுங்களா? அவர் சொன்ன தான வார்த்தைகளே நம்ம கேட்டு அதுபடி நடந்தோம்னா இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாதுங்க. தேவன் தான் பெரியவரா தெரிவார். அப்போ யாருன்னா அன்பா உங்களை யாருன்னா நேசிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோ, அவங்க எது சொன்னாலும் நீ என்னன்னா சொல்லு, நான் மேல இருந்து கூட என்ன பண்ணுவேன்? உச்சரம் இருக்கிறாங்க தெரியுங்களா? உங்களுக்கு அன்பில் சொன்னா அது செய்வாங்க. அதே அவங்க மேல அன்பு இல்லாதுங்க எதுனா ஒன்று சொன்னா செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. காரணம், அன்பு சகலத்தை தாங்குது, சகலத்தை நம்புது, சகலத்தை சகிக்கிறது, சகலத்தை என்ன பண்ணுது? விசுவாசிக்கிறது. அதே நேரத்துல அன்புக்கு பொறாமை இல்ல. அன்பை தன்னை என்ன பண்ணாதான்? புகழாது, இருமா பயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்போதைய நாடாது, சினம் அடையாது. பாருங்க எத்தி வந்து பாருங்க, தீங்கு நினையாது, அநியாயத்துல சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படும். பாருங்க எங்க இருக்குங்க இது? 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல 10ல இருந்து நம்ம வாசிச்சோமான கீழே அங்க வரிசையா நமக்கு சொல்லுதான் வார்த்தைகளே நமக்கு வருகிறது. காரணம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பற்றியும் தேவன் என்ன பண்றது? எவ்வளவு பெரியதான காரியம் பாருங்க. இதை யோசிச்சா அன்புன்னு ஒன்னே எடுத்துட்டா போதும், அந்த அன்புக்கு இவ்வளவுதான பின்னால் வந்துனே இருக்கும். நீங்க அன்பிலே நிலைத்திருந்தா அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளது நமக்கு என்ன இல்லைங்க? பாரமானது அல்ல என்று கூட நமக்கு வேதம் நமக்கு போதிக்கும். பாருங்க கீழே வாசிங்க. அப்புறம் தன்னை தான் வெறுத்து தேவனை நாம் பின்பற்றதுக்காக இந்த வசனங்க பார்த்தோம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அதை இழந்து போகிறான். என் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் தன்னை ரட்சித்துக் கொள்வான். எதனால என்னை ரட்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் ஆண்டவராக சொன்ன தான் சுவிசேஷ நிமித்தம், தன் நிமித்தம்னா நம்ம வீட்டிலே நம்ம பார்த்தோம்னா ஒருத்தருக்கு நமக்கு தேவனுக்குள்ள இருக்கிறான்னு நினைச்சுங்க, அதிக நேரம் நம்ம ஜெபிப்போம்னு நினைச்சுங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அதிக நேரம் பைபிள் படிச்சுங்க, பாரு பைபிள் வா, வேலை செய்யறதுக்கே முன்னாடி இல்லையா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கவனிச்சிருப்பீங்க நீங்க. காரணம், தேவன் மேல இருக்கிற அன்பை பார்த்து மாத்தாளு மரியாதை பார்த்தோம்னா அங்க கூட 2 பேரும் நான் எப்பா நான் உண்டே வேலை செய்யணுமா? எப்படி? நான் உண்டே தான் செய்யணுமா? செஞ்சுதான் ஆகணும். அதனால ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, காரணம் தேவனுடைய அன்பு நம்ம புரிஞ்சிக்க முடியலன்னா இப்படியாப்பட்ட போராமையான எண்ணம் நமக்குள்ள வரும். ஆனா நீ புரிஞ்சுக்கினா, இந்த வேலை செஞ்சுட்டு நான் போய் படிப்பேன், இந்த வேலை செஞ்சுட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படி என்று நம்மளை நாம் அந்த நேரத்துல நம்ம சரி பண்ணிக்கொள்வோம், ஒருவருக்கு ஒரு புரிஞ்சு கொள்ளுவோம். அப்ப புரிஞ்சுக்கினா சமாதானம் வரும். அப்ப புரிஞ்சுக்கும் போது நீடிய பொறுமை வரும், இச்சை அடக்க வரும், தேவனுக்குள்ள வாழணும் என்ற அந்த யோசனையே வரும். அதனால்தான் நாம் தேவன் யோசனையில் எப்படியாப்பட்டவராம்? பெரியவராக. அவர் யோசனை கொடுத்தார்னா அவர் யோசனை முன்ன யாருமே நிக்க முடியாது தெரியுங்களா? அவர் யோசனை மட்டும் பெரியவர் இல்ல, அவர் ராஜாதி ராஜன், இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய தேவனா அவர் ஒருவரே இருக்கிறார். அதனால்தான் நாம் எல்லாவற்றையும் கூட அவர் ஆளுகைக்குள்ளே தான் நம்மை ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சு பாருங்க, அவருக்குள்ளே நம்ம இருக்கும் போது ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனுக்குள்ளே இருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது ஏதோ அது என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வார்கள். நாம் அவர் இடத்துல நம்ம பெற்றுக்கணும்னா அவருக்குள்ள நம்ம இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிசயம் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும்.
காரணம் அவருக்குள்ள இருக்கிறது தான் நம்ம தேவன் கொண்டு வந்திருக்கார். கீழே வாசிங்க. அப்புறம் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இங்க பாருங்க, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால நம்ம உயிரை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க, நஷ்டப்படுத்தினால எதுனா நம்ம பெற முடியுமான்னு பார்த்தோம்னா எதுவுமே என்ன பண்ண முடியாதுங்க. உயிருக்கு மிஞ்சிந்து எதுனா கொடுக்க முடியுமா? உயிருக்கு அன்பரிக்கேன் ஒரு பத்தி நம்ம பார்க்க முடியும். பைபிள்ல என்ன பண்ற இருக்கிறாங்க, ஆஸ்தியில அதிகமா சம்பாதிச்சிட்டான். அவன் சம்பாதிச்சது மட்டுமல்ல, அநேக நாட்களுக்கு நீ திருப்தியா இருன்னு என்ன பண்றான், தன் ஆத்மாவோடு சொல்றான். அப்ப சொல்லும் போது தேவன் அங்க சொல்றாங்க, ஒரு ஊமையான ஒரு கதையில சொல்றாரு. அப்ப சொல்லும்போது உன் ஆத்மா இது வரைக்கும் என்ன பண்ண சந்தோஷம் குடி நிம்மதி ஆயிரு அப்படின்னு சொல்லும் போது தேவன் பார்த்து சொல்றான், மதிக்கேடனே உன் ஆத்மா இன்று தேவன் எடுத்தா நீ எங்க போய் இருப்ப அப்படின்னு சொன்னான். அவன் சேர்த்து வச்ச சொத்து, அவன் சேர்த்து வச்ச களஞ்சியத்தில் இருக்கிறதான தானியங்கள் எங்க போகும்? நீ நானும் சேர்த்து வச்ச சொத்து இன்னைக்கு உயிரை எடுத்தா நீ நாளைக்கு வாய முடியுமா? இல்ல சாப்பிட முடியுமா? இல்ல சிந்திக்க முடியுமா? இல்ல நீ உயிரோட தேவனுக்கு நன்றி சொல்ல முடியுமா? இல்ல நீ நடக்கதான் முடியுமா? இல்ல ஏந்து நீ சிந்திக்க முடியும்? நீ எங்கன்னா எதுனா ஒரு வேலைனா செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. மரித்தவர்கள் மரித்துங்க அடக்கம் பண்ணட்டும், நீ உயிரோடு இருக்க என் பின்ன வாழ்ந்தாரு. ஒருத்தனை பார்த்து நீ என் பின்ன வராத அப்படின்னு சொல்றாருங்க. காரணம், ஒருத்தர் வாழ்ந்தாரு, ஒருத்தர் வாழான்றாரு. அப்போ பேதுரு வாழ்க்கையில பார்க்கும் போது தன்னை தான் வெறுத்து என்ன பண்ணணும்னா, உலகம் முழுவதும் இந்த உலகத்துல எது இருக்கட்டும் இல்லாத போட்டோம் தேவன் கொடுத்தாரு. ஏன்னா அவனாலே என்று உலகத்துல எதுவுமே உண்டாகல. ஆனா பிதாவினால் உண்டானது ஒண்ணு இருக்கிறது, பிதாவினால் உண்டாகாதது ஒண்ணு இருக்குது. அது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். உண்டானது எல்லாம் அவனால் தான். ஆனா ஒரு சிலது இந்த உலகத்துல நம்ம விட வேண்டியதா இருக்குது, ஒரு சிலது அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. எது நம்ம பெற்றுக்கணும்னு நாம் தெரிஞ்சுக்கணுமானா, நித்திய ஜீவனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்று தேவன் பிராமிஸ் பண்ணி இங்கே நம்ம மனுஷமானா அவருடைய ராஜ்யத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம் என்று யாருக்குன்னா பிராமிஸ் பண்ணிக்கிறார்னா உனக்கு எனக்கு தான் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். காரணம் எதுக்காகனா, நீ அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவன், அவரு வழியும் சத்தியம் ஜீவன் என்று அவர் ஒருவரே சொல்லக்கூடியதான நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் தான் தேவன். அப்போ பார்க்கும்போது அவர்